அடுத்த பாடல் 1597. திரு அடி வைத்து என் சிரத்தருள் நோக்கி அப்படிங்கிற. ஸோ திரு அடி வைத்து இறைவனுடைய திருவடியை வச்சுட்டார் இந்த இடத்துல. என் சிரத்து என்னுடைய தலையில் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அருள் நோக்கி அப்படிங்கிறார். அவர் திருவடியை வச்சதுனால என்னாச்சான், அருள் அருளோடு பார்க்குறாராம் இறைவன் இந்த இடத்துல. பார்க்குறாரு அப்படின்னு பார்த்து அப்படின்னு சொல்லப்படுறது நம்முடைய அறிவுக்கு ஒத்து பார்க்கக்கூடாது. ஏன்னா பார்க்கறதுன்றது நம்ம கண்ணில் தான் பார்க்கறது. இறைவனுக்கு தான் இந்த இடத்துல ரூபமே கிடையாது இந்த இடத்துல. ஸோ என்ன ஆயிடுச்சான், அருளானது அவருக்கு திருவடியை வச்சவனையே அருளானது வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? பட் இந்த அருள் நோக்கின்றதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, இறைவனுடைய அருள் அந்த திருவடி வழியாகவே அவருக்கு கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். அடுத்து பெரு அடி வைத்த அந்த பேர் நந்தி தன்னை அப்படிங்கிறார். பெரு அடி வைத்த அப்படிங்கிறார். இப்போது திருவடியை வச்சிட்டாரு, அருளானது வருது. எவ்வளோ அருள் வருது இந்த இடத்துல? கொஞ்சமாக வருதா, மீடியமாக வருதா, நிறையா வருதா அப்படின்னா அளவின் உச்சத்தில் வருதா இந்த இடத்துல. பெரு அடி அப்படிங்கிறார். இருக்கையிலே பெரிய அடி திருவடி தான் நேரடியாக பொருள். அதற்கு மேலே இறைவனுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. இது வார்த்தைக்கான பொருள். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் என்னென்னா, அந்த அருள் எந்த அளவிற்கு வருகிறது. இப்போ உலக ரீதியாக பார்க்கும்போது மனுஷனுக்கு எந்த அளவுக்கு பக்குவம் இருக்கோ அந்த அளவுக்கு இறைவன் அருள் கொடுப்பாரு அப்படின்றத நிறையா வகுப்பில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரியே இவருக்கு பக்குவன்றதுக்கு எல்லை இல்லை. எல்லை இல்லாத அளவுக்கு அவருடைய திருவடியிலேருந்து அருளானது வந்துக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல. அந்த திருவடி வைத்த அந்த பேர் நந்தி தன்னை அப்படிங்கிறார். பேர் நந்தி அப்படின்னா பெருமைக்குரிய நந்தி அப்படின்னு நேரடியாக பொருள் பொருட்கலாம். இந்த பேர் நந்தின்றதை எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, பேர்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெயர் என்பது மட்டும் பேர் அல்ல, பெருமை என்பதும் பேர் தான். பெருமை என்பதற்கு பலன் என்பது தான் பொருள். அப்போ இறைவனுடைய திருவருள் அளவுக்கு அதிகமாக இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனுடைய பலனை என்ன ஆயிடுச்சா இந்த இடத்துல, இவர் நுகர்ந்து கொண்டே இருக்கின்றாராம். பலன் அப்படியே 100% அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல அதனுடைய பலன். ஏன்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் அதனுடைய பலன் இருக்கணும் இல்லையா? ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா கூட சரி, பணத்தை தேவையான அளவுக்கு சம்பாதிச்ச செலவு செய்வார், மீதியெல்லாம் சும்மா போட்டி தானே வைப்பார் இந்த இடத்துல. கேட்டால் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவார். கடைசி காலம் வரைக்கும் சேவிங்ஸாக தான் இருக்கும், யாருக்கும் உபயோகம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ அந்த பணத்தினால் என்ன பலன்? ஒன்று அவர் பயன்படுத்தணும், இல்லை தன்னை சார்ந்தவங்களுக்கு பயன்படுத்தணும், 2 இல்லைன்னா தேவைப்படுபவர்களுக்கு பயன்படுத்தணும். எதுவுமே இல்லாமல் சும்மா பூட்டி வச்சு யாருக்கும் இல்லாமல் போகுது இல்லையா? அப்போ அது பலன்றது எதுவுமே கிடையாது. ₹1 தனியாக எடுத்து வைத்து யாருக்கும் உபயோகம் இல்லாமல் போனால் கூட அது பலன் கிடையாது அந்த பணத்தினால். அப்போ இந்த இடத்துல பேர் நந்தின்றது இறைவன் எவ்வளவு அருளை கொடுக்கின்றாரோ அவ்வளவு அருளுடைய பலனும் 100% இங்கே கிடைத்திருக்கிறது இந்த இடத்துல. கொஞ்சம் கூட வீணாகிறதே இல்லை இந்த இடத்துல. யாருக்கு? இவருக்கு, திருமூலருக்கு. அதான் தன்னை அப்படிங்கிற பேர் நந்தி தன்னை. இறைவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய அருள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கு. அடுத்து குரு வடிவில் கண்ட கோனை எம்கோவை அப்படிங்கிறார். ஸோ இறைவன் எவ்வளோ பெரிய அருளை கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. அவருடைய திருவடியை கொடுத்து அளவுக்கு அதிகமான அருளை கொடுத்து இந்த இடத்துல இல்லையா, அதனுடைய பலனையும் கொடுத்தா இப்போ இவர் எப்படி பார்ப்பார் இந்த இடத்துல? இறைவனை குருவாக பார்ப்பார் இந்த இடத்துல. இறைவனாக பார்க்குறாருன்றதோட குருவாக பார்க்குறாரு. ஏன் குருவாக பார்க்குறாருன்னா, இறைவன் இவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இந்த இடத்துல. திருவடியை வச்சதன் விளைவா. இதுவும் திருமந்திரம், இது திருமூலர் வரலாறுலே சொல்லப்பட்டிருக்கு. திருவடியை தலையில் வச்சார், ஆகம தலைப்பில் வரும்னு நினைக்கிறேன். இதனால் அவரோட ஆகமங்கள் மொத்தத்தையுமே தனக்கு சொல்லி கொடுத்தாரு அவருடைய திருவடி வழியா அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு ஆகமங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இவருடைய பார்வை எப்படி இருக்கும்? அவரே குருவாக பார்ப்பார். குருவாக பார்ப்பார்னா என்னென்னா, நீங்கள் திருவடியை வச்சிங்க, அருள் கொட்டிக்கிட்டே இருக்கு, நான் பாட்டுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு இல்லை இந்த இடத்துல. அவர் கொடுப்பதை சிரத்தையோடு பெற்றுக்கொள்ளுதல் இந்த இடத்துல. அக்கறையோடு, ஆஹா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற சிந்தனை இல்லாமல், ஆசை இல்லாமல். ஏன்னா இன்றைக்கி ஏதாவது ஒன்று யாரையாவது பாராட்டினா, ஏதாவது பெருசாக பரிசு கொடுத்தாலும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நான் வாங்கிட்டேன், அதுக்கு என்ன பொருள்? பெருமை, எனக்கு அது கர்வம் இந்த இடத்துல. நீலாம் வாங்கலை, நான் வாங்கிட்டேன், இதனுடைய தான் அதோட உட்பொருள் இந்த இடத்துல. அதுபோல் இவருக்கு எந்த சிந்தனையும் இல்லையா, இறைவனை மட்டுமே பார்த்துட்டே இருக்காரா இந்த இடத்துல. குரு வடிவில் கண்ட பார்த்துக்கிட்டு இருக்காருன்றதும் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி என்னமோ இறைவன் மனுஸ்வரூபத்தில் நிற்கிறாரு, இவரும் மனுஸ்வரூபத்தில் நின்று பார்க்குறாருன்னு பொருள் அல்ல. இறைவனுக்கு தான் ரூபம் இல்லையே, உணர்தல் இந்த இடத்துல. மொத்தத்தையே உணர்றாரு. குரு வடிவில் இறைவனை இந்த அண்டசராசுரம் முழுசாவே உணர்றாரு இந்த இடத்துல. இப்போ அடிமுடிக்கான அண்ணாமலையில்
பார்க்க முடியல அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இவர் பார்ப்பார், தரிசிப்பார், மொத்தத்தையும் வைப்பார், அண்ட சராசரம் ஃபுல்லாக அப்படி தரிசிப்பார் இந்த இடத்துல. கோனை அப்படிங்கிறாரு, கோன்னா தலைவன் இந்த இடத்துல. அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, தலைவன் எப்படி இருப்பார் இந்த இடத்துல, யாருக்கு எப்படி சரியானதை கொடுக்க வேண்டுமோ அதையும் கொடுப்பார், தண்டனை கொடுக்க வேண்டிய நேரத்தில் அதையும் கொடுப்பார் இந்த இடத்துல இல்லையா. இந்த இடத்துல ஒரு தண்டனை பெற்றுக்கொண்டார் என்பது அல்ல, கண்டிப்புடன் இருக்கார் இந்த இடத்துல. குருவாக ஒரு கண்டிப்போட குருவாக இருந்து இந்த இடத்துல அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பொருள். அடுத்து எம் கோவை அப்படிங்கிறார். இந்த கோவை அப்படின்னாலும் அரசர் தான் இந்த இடத்துல, பேரரசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. கோவென்றாலே இந்த இடத்துல பேரரசன் தான் இந்த இடத்துல. கோவைனா என்ன பொருள்னா, இந்த மனதில் ஒரு உறுதியை கொடுக்குறாராம் இந்த இடத்துல. நம்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இல்லையா. இறைவன் கொடுக்கறதுடைய பலன் என்ன, இந்த மனதில் மன உறுதி அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அந்த மன உறுதி என்ன செய்து, இறைவனை மட்டுமே சிந்திக்க வைத்து கொண்டே இருக்கின்றது. அவருடைய இதிலே லயிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த பேர்நந்தின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பலன் வருதுன்னு சொன்னோம். அந்த பலன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, நுகர்ந்து கொண்டே இருக்காரு, சிறிதளவும் வீணாகாமல் இந்த இடத்துல. அதுதான் கோவை அப்படின்னு சொல்றாரு. மனம் தூய்மையின் உச்சத்துக்கு போகுது. தூய்மைனா இறைவன் எப்படி மாசு மறுவில்லாமல் இருக்கின்றார், அதுபோல இவரும் மாசு மறுவில்லாமல் மாறிக்கொண்டே இருக்கின்றார் இந்த இடத்துல. ஏன்னா மனசு மாசு மறு இல்லாமல் மாறினாலே மொத்த உடம்பு மாறின மாதிரி தான் இந்த இடத்துல இல்லையா. மனது மொத்தமாக அன்பின் உருவமாக மாறிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு மாற ஆரம்பிச்சிடும். அப்படி அவருடைய மனம் என்ன ஆகிடுதா அந்த இடத்துல, தூய்மையின் உருவமாக மாறுதா, மாசு மறு இல்லாமல் மாறுதா இந்த இடத்துல. அதுதான் கோவை அப்படிங்கிறார், இறைவன் வச்சதின் பலன். அடுத்து என்ன சொல்றாரு, கருவடிவு ஆற்றிட கண்டு கொண்டேனே அப்படிங்கிறார். கருவடிவு அப்படிங்கிறார். கருவடிவுனா என்ன, கருனா ஒரு குழந்தை பிறப்பது. ஸோ இவர் இறந்தால்தான் திருப்பி பிறக்க முடியும் இல்லையா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கருவடிவுனா திருப்பி மீண்டும் ஒரு பிறவி இல்லாத ஒரு நிலையை ஆற்றிட அப்படிங்கிறாரு. கருவடிவுனா ஒரு பிறக்கின்ற வழியை என்ன பண்ணுறாராம், ஆற்றுத அப்படிங்கிறாரு. ஆட்டினா அது இல்லாமல் போகும்படி என்ன பண்ணுறாராம், கண்டு கொண்டேனே, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாராம். இறைவன் என்ன பண்ணிட்டாராம், இவருக்கு பிறவி இல்லாத ஒரு நிலையை கொடுத்துட்டாராம். ஆனால் உடம்போடு தான் இருக்கார் இந்த இடத்துல இல்லையா. அந்த நிலையை இவர் கொடுத்துருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம், திருமூலர் ஆனதற்கு, அதாவது மூலனுடைய உடம்பிற்கு வந்த பின்பாக இந்த நிலை அல்ல. மூலன் உடம்புக்கு முன்னாடி அவரோட உடம்புல இருந்தார் இல்லையா, கைலையிலேருந்து வந்தார் இல்லையா ஒரு உடம்போட, அந்த உடம்பில் பெற்ற அனுபவத்தை இந்த இடத்துல சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, இறைவன் இவருடைய திருவடியை அவருடைய தலை மீது வைத்து என்ன பண்ணுறாராம், அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அந்த அருளை என்ன போன பாடலில் பார்த்தோம், இதயத்தில் திருவடியை வச்சார், தலையில் திருவடி வச்சாருன்னு சொன்னார். இப்போ தலையில் திருவடி வச்சதுக்கு மட்டும் நான் பலனை சொல்கிறாரு. இதில் தலையில் திருவடியை வைக்கிறார் இந்த இடத்துல. திருவடியை வச்சுன்னா அவருடைய அருள், முழுமையான அருள், அளவுக்கு அதிகமாக இந்த இடத்துல அது உச்ச நிலையில் அருளானது இவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. அதனுடைய பலன் முழுமையாக இவர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காரு. அனுபவிக்கும் போது அந்த இறைவனை மட்டுமே குருவாக நின்று இங்கே உணர்ந்து கொண்டே இருக்கின்றார். அப்போ அந்த இறைவன் என்ன பண்ணுறாரு, தலைவனாக இருந்து இவரை மாசு மறு இல்லாத தூய்மையான நிலைக்கு இவரை மாற்றுகின்றார். அப்படி மாற்றத்தை வழியாக பிறவி என்ற ஒன்று இல்லாத ஒரு நிலையை தாம் அடைந்து விட்டோம் என்று அவரே இந்த இடத்துல தெரிந்து கொள்கின்றார். ஸோ இது அந்த பாடலுடைய கருத்து.